Alhamdulillah alladhi hadana lihadha wa ma kunna linahtadiya lawla an hadana Allah. Wassalatu wassalamu ala man arsalahu Allah litablighi dinihi lil anam wa ala alihi wa sahbihi al-kiram wa jami' ummatihi al-'izam amma ba'd. Qala Allah ta'ala fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhalladzina amanu udkhulu fis silmi kaffah wa la tattabi'u khutuwatis syaitan innahu lakum aduwwum mubin. Sadaqallahul azim. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam innamal a'malu binniyat wa innama likulli imri'in ma nawa. Sadaqa Rasulullah sallallahu alaihi wasallam. Allahumma rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவருடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர் வழிகாட்ட இறைவனால் அனுப்பப்பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஸஹாபாக்கள், ஸஹாபியாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுவதன் அவசியம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுவது, கடந்த சில வாரங்களாக நாம் குழந்தைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். குழந்தைகள் தினம், குழந்தைகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும், குழந்தைகளுக்கு நாம் என்னென்ன செய்திகளை எல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டும், பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஏராளமான செய்திகளை நாம் பரிமாறிக்கொண்டோம். அதில் மிக அழுத்தமாக நாம் சொல்ல வேண்டிய செய்தி, இந்த மார்க்கத்தை நீ முழுமையாக பின்பற்று. குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, நமக்கு, இளைஞர்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு, எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன, ஒரு தாரக மந்திரம் என்ன, இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்று. அல்லாஹுடைய அளப்பெரும் அருளால் இன்றைக்கு நாம் இஸ்லாத்தை பின்பற்றுகின்றோம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பின்பற்றுறாங்களா அப்படின்னா நிச்சயம் பின்பற்றுறாங்க. ஜும்மா அதற்கு சாட்சி. எல்லோருமே ஜும்மாவிற்கு வருகை தந்து விடுகின்றோம். இன்றைக்கு ஜக்காத்து வழங்கக்கூடிய பழக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ரமலானிலே ஜக்காத்தை நாம் அதிகமாக கொடுக்கின்றோம். பெண்கள் ஹிஜாப் அணிகின்றார்கள். ஹிஜாப் அணியாத பெண்கள் மிக மிக குறைவு, மிக சொற்பமானது. ஹிஜாப் அணியக்கூடிய எண்ணம் முஸ்லிம்களிடத்திலே இருக்கின்றது. இப்படி பல வகையை நாம் பார்க்கிற பொழுது நாம் இஸ்லாத்தை பின்பற்றுகின்றோம், இஸ்லாத்தை நேசிக்கின்றோம், இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கின்றோம். இஸ்லாத்தை குறித்து தவறாக விமர்சிக்கப்பட்டால் நாம் அங்கே வெறுமனே இருந்து விடுவது கிடையாது. இஸ்லாத்தை குறித்து யாராவது தப்பா சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம பதில் சொல்றோம். நாம் ஆதங்கப்படுகின்றோம். முஸ்லிம்களை குறித்து, இஸ்லாத்தை குறித்தெல்லாம் ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்று நாம் வெம்பி போகின்றோம். அப்படி வெம்பி போய் அப்படியே நிறுத்தி விடாமல் நாம் அதற்கு பதிலும் தருகின்றோம், உரிய முறையில் விளக்கம் தருகின்றோம். இதுவெல்லாம் இஸ்லாத்தை நாம் பின்பற்ற விரும்புகின்றோம் என்பதற்கான அடையாளம், சந்தேகமில்லை. ஆனால் இஸ்லாத்தை பின்பற்றுவதல்ல, முழுமையாக பின்பற்றுவது, இதுதான் மிக முக்கியமான செய்தி. இஸ்லாம்னா என்ன? ஒரு 100 ஹராம் செய்யக்கூடாது என்று இறைவன் வரையறுத்திருக்கிறான் என்றால் அந்த 100ஐயும் செய்யக்கூடாது. ஒரு 50 கட்டளைகள் இருக்கின்றன, இந்த 50ஐ நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் 50 கடமை என்று சொன்னால் இந்த 50ஐயுமே நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். 50 கடமைகள்ல 49 செஞ்சிட்டோம், ஒன்னே ஒன்று செய்யல. இதுவும் அசத்தியம் என்று திருக்குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகிறது.
சத்தியம் என்ன? 50 பின்பற்றுவது சத்தியம். ஒரு மனிதன் 40 கடமைகளை 49 கடமைகளை நிறைவேற்றிவிட்டான். ஒரே ஒரு கடமையை அவன் நிறைவேற்றவில்லை, அது ஃபர்து, கட்டாய கடமை, அவன் செய்யவில்லை என்றால் இப்பொழுது இவன் அசத்தியத்தை பின்பற்றுகின்றான் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. 100 ஹராம்கள் இருக்கின்றன, 90 ஹராம்களை அவன் செய்யவில்லை, இறைவன் தடுத்த காரணத்தால் அவன் செய்யவில்லை. 90 அல்ல, 95 அல்ல, 99 ஹராம்களை அவன் விட்டு விட்டான். ஆனால் ஒரு ஹராமை செய்கிறான், ஒரே ஒரு ஹராம் தான் செய்கிறார். இப்பொழுது இவன் சத்தியத்தில் இருக்கிறானா என்றால் திருக்குர்ஆன் சொல்லுகிறது இவன் சத்தியத்தில் இல்லை, அசத்தியத்தில் இருக்கின்றான். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், உதுஹுலு ஃபிஸ் சில்மி காஃபா, மூமின்களே நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது எல்லா விரிவுரையாளர்களும் ஒன்று சொல்கிறார்கள், இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுவதென்றால் ஃபிஸ்ஸில், இஸ்லாம்ங்கிறது ஒரு வளையம், அந்த வளையத்திற்குள் நீங்கள் முழுமையாக வந்து விடுங்கள். வெளியே ஒரு கால் உள்ள ஒரு கால் இருக்கக்கூடாது, உள்ள வந்துடணும், முழுமையா வந்துடணும். முழுமையாக வருவதென்றால் என்ன? இத்தபியோ காஃபத்தன் என்ற பொருள். உதுகுலு என்றால் இத்தபியோ, முழுமையாக நீங்கள் பின்பற்றுங்கள் என்று பொருள். இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுவது என்று பொருள். இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுவதுனா இதுதான். 100 ஹராம்கள் இருந்தால் 100 ஹராமை விட்டுவிட வேண்டும். 50 ஃபர்துகள் இருக்கிறது என்றால் அந்த 50ஐயும் நிறைவேற்ற வேண்டும். இப்பொழுது ஒருவன் 49 ஃபர்துகளை செய்து விட்டான், 99 ஹராம்களை விட்டு விட்டான். இப்பொழுது திருக்குர்ஆன் என்ன சொல்லுகிறது? வலா தத்தபியு ஹுதுவாத்தி ஷைத்தான், இப்லீஸுடைய ஷைத்தானுடைய அடிச்சுவடை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மனிதன் ஒரு ஃபர்தை விட்டு விட்டால் அவன் இப்லீஸை பின்பற்றுகின்றான் என்று பொருள். அவன் இறைவனை பின்பற்றவில்லை, இறை மார்க்கத்தை அவன் கடைபிடிக்கவில்லை, சத்தியத்தில் அவன் இல்லை, அவன் அசத்தியத்தில் இருக்கிறான், இப்லீஸுடைய அடிச்சுவட்டை அவன் பின்பற்றுகின்றான், ஜாஹிலியாவுடைய பாதையை நோக்கி அவன் செல்கிறான் என்று திருக்குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகிறது. முழுமையாக பின்பற்றுவது, முழுமையாக நுழைந்து விடுவது, அதுதான் வெற்றி, அதுதான் மகத்தான அந்த சோனத்தை பெற்றுத்தரக்கூடிய வெற்றி. மிக மோசமான அந்த நரக தண்டனையில் இருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது எதுவென்றால் முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விடுவது, முழுமையாக இஸ்லாத்தை பின்பற்றுவது. இந்த வசனம் அருளப்படுவதற்கான சபபு நுசூல், காரணத்தை, இந்த வசனம் அருளப்பட்ட ஒரு காரணம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணியத்திற்குரிய அப்துல்லாஹ் இப்னு சலாம் போன்றவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ஏற்கனவே யூதராக இருந்தவர்கள், அவர்கள் அஹ்ல கிதாப், ஏற்கனவே வேதம் வழங்கப்பட்டவர்கள், முன்னாள் முஸ்லிம்கள் என்று நாம் சொல்லலாம். அவர்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். அவர்களை போன்ற பல நன்மக்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். வந்த பிறகு அவர்கள் சனிக்கிழமை உயர்வாக அவர்கள் கவனமாக அதை கடைபிடிக்கிறார்கள். முன்பு அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளை யௌமு சபத், சனிக்கிழமையை மகத்துவமாக கருதுவது, அன்றைய நாளிலே இபாதத்தில் ஈடுபடுவது, ஓய்வாக இருப்பது. இப்ப அதுவும் அப்படியே தொடருது. இது போல வேறு சில விஷயங்களும் தொடர்கின்றன. தௌராத் வேதத்தையும் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்த வசனம் அருளப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தௌராத் வேதத்தை விட்டுவிட வேண்டும். இப்போ உங்களுக்கு ஒரு புது சிலபஸ் வந்துருச்சு. அரசாங்க கவர்மெண்ட் வந்து சிலபஸ் மாத்துது இல்லையா? 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புலாம் படிக்கிறாங்க, 5 வருஷம் ஒரு சிலபஸ். அதுக்கப்புறம் அரசாங்க சிலபஸை மாத்துது. பழைய சிலபஸ் தான் படிப்பேன் அப்படின்னா முடியாது, பழைய சிலபஸ் படிக்க கூடாது, அது அரசாங்கம் போட்டதுதான். ஆனால் இப்போ புது சிலபஸ் என்ன, அதான் நம்ம படிக்கணும். புதிய வேதம் அல் குர்ஆன், அதுதான் இறுதி வேதம். இந்த அல் குர்ஆனை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். முந்தைய வேதங்களை நீங்கள் மதியுங்கள், மதித்து ஆக வேண்டும். முந்தைய வேதங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஆனால் பின்பற்றுவது என்று வந்தால் அல் குர்ஆன் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு இப்படி விளக்கம் தந்தார்கள். நீங்கள் தௌராத்தை பின்பற்றக்கூடாது, அல் குர்ஆனை தான் பின்பற்ற வேண்டும். இப்பொழுது எனக்கு அருளப்பட்ட ஷரியத்தை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இப்ப நம்ம எல்லா வேதங்களையும் மதிப்போம், ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ்வே அதை பல இடங்களில் சொல்லி காட்டுற. முஸ்லிம்களை பற்றி சிலாகித்து சொல்லுகிற பொழுது, நீங்கள் மற்ற வேதங்களையும் நீங்கள் நம்புகின்றீர்கள், ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் இவர்களோ உங்களுடைய வேதத்தை ஏற்றுக்கொள்வதில்லை என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்ப நம்ம மற்ற வேதங்களை நம்ம நம்புவோம், அது இறைவனால் அருளப்பட்டதுதான். ஆனால் புதிய சிலபஸாக, புதிய வேதமாக நமக்கு அல் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. இந்த அல் குர்ஆனை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பதிவு செய்து காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, திருக்குர்ஆன்ல இன்னொரு வசனம் இருக்கிறது. அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வதக்ஃபுரூன பிபஅத்.
மிக எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு வசனமாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வேதத்தின் சில பகுதியை நீங்கள் பின்பற்றி வேறு சில பகுதிகளை நிராகரிக்கிறீர்களா என்று கேட்கின்றான். இஸ்லாத்துல சில விஷயங்களை நம்ம பின்பற்றுறோம், சில விஷயங்களை பின்பற்றல. என்ன அர்த்தம்? திருக்குரான் அதை எப்படி சொல்லுது அப்படின்னா, நீங்க சிலதை நம்புறீங்க, சிலதை நிராகரிக்கிறீங்கன்னு அர்த்தம். திருக்குரான் அப்படித்தான் சொல்லுகிற. இதற்கு விளக்கம் தருகிற ஒரு அறிஞர் சொல்லுகின்றார், ஒரு மனிதன் ஒரே சமயத்திலே அவன் மூமினாகவும் இருக்கின்றான், காஃபிராகவும் இருக்கின்றான். வேதத்தின் சில பகுதிகளை கடைபிடிக்கின்ற காரணத்தால் அவன் மூமினாக இருக்கின்றான், முஸ்லீமாக இருக்கின்றான். ஆனால் வேறு சில விஷயங்களை பின்பற்றாத காரணத்தால் அதே சமயத்தில் அவன் காஃபிராகவும் இருக்கின்றான் என்று இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகின்றார்கள். அது எப்படி சாத்தியம்? ஒரு முஸ்லீம் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும், காஃபிராக இருக்க முடியும் என்றால், அவன் சில விஷயங்களை செய்கின்ற பொழுது அவன் முஸ்லீமாக இருக்கிறான், சில விஷயங்களை அவன் ஏன் பின்பற்றவில்லை, அதுவும் அல்லாஹ்வுடைய வசனம் தானே, ஏன் அதை அவன் புறக்கணிக்கிறான், ஏன் அவன் பின்பற்றுவதில்லை என்றால் அப்பொழுது அவனுக்கு பெயர் காஃபிர். இந்த வசனம் வரப்பட்ட காரணத்தையும் வரலாற்றிலே மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவும் யூதர்களை குறித்து, யூதர்களை நோக்கி பேசுகிற ஒரு வசனம். யூதர்கள் முன்னாள் முஸ்லிம்கள். மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகிற பொழுது யூதர்களை 2 சாரார் இருந்தார்கள். இணை வைப்பாளர்கள், சிலை வழிபாடு செய்யக்கூடியவர்கள், அவர்களில் 2 சாரார் இருந்தார்கள். இணை வைப்பாளர்கள் அவுஸ் ஹஸ்ரஜ் 2 சாராராக பிரிந்திருந்தார்கள். அவுஸ் ஹஸ்ரஜ். அதே போல யூதர்கள் 2 சாரார் இருந்தார்கள். பனு குரைலா, பனு நவீர் 2 சாராராக பிரிந்திருந்தார்கள். இந்த 2 சாராருக்கு இடையில ஓயாத சண்டை இருந்து கொண்டே இருந்தது. இப்பொழுது இணை வைப்பாளர் இருக்கக்கூடிய அவுசும் யூதர்கள் இருக்கக்கூடிய பனு குரைலாவும் போர் ஒப்பந்த செய்தவர்கள், நண்பர்கள். இவருமே போர் ஒப்பந்த கூட்டாளிகளாக இருந்தார்கள். அதே போல இங்கே ஹஸ்ரஜும் அதே போல பனு நுலைர் கூட்டத்தார் 2 பேருமே ஒப்பந்தம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது இந்த அவுசுக்கும் ஹஸ்ரஜுக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். பனு குரைலா, பனு யூதர்களுக்கு இடையில அதிகமா சண்டை வராது. சைலண்டான யுத்தம் தான் இருக்கும், அமைதியான யுத்தங்கள் தான் இருக்கும். பகிரங்கமாக அவர்கள் சண்டையிட்டுக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்த அவுசும் ஹஸ்ரஜும் இணை வைப்பாளர்கள் அவ்வப்போது அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வார்கள். அவர்கள் சண்டையிடுகிற பொழுதெல்லாம் அவர்களுக்கு சாதகமாக அங்கிருக்கக்கூடிய யூதர்களும் இங்கிருக்கக்கூடிய யூதர்களும் சண்டையிடக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அப்படி சண்டையிடுகிற பொழுது யூதர்களும் சண்டையிட்டுக் கொள்வார்கள். யூதர்கள் ஒரு யூதரை கொலை செய்யக்கூடிய நிலை ஏற்படும். யூதர்கள் நாடு கடத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். சிறைபிடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இப்பொழுது யாராவது யூதர்களை சிறைப்பிடித்து சென்று விட்டால், அது இணையப்பாளர்கள் யாராவது அவுசோ ஹஸ்ரஜோ யாரு சிறைப்பிடிச்சிட்டு போனாலும் எல்லா யூதர்களும் சேர்ந்து கொள்வார்கள். சேர்ந்து கொண்டு அந்த யூதர்களை பணம் கொடுத்து விடுவிப்பதற்கு அவர்கள் முனைப்பு காட்ட அவர்கள் முயற்சி செய்வார்கள். அப்பொழுது இணையப்பாளர்கள் கேட்பார்கள், நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க, ஆனா சிறைபிடிச்சிட்டு போயிட்டா எல்லாரும் காசு கொடுத்து அவங்கள விடுவிக்கிறீங்களே அப்படின்னு கேட்கிறப்போ அவர்கள் ஒரு பதில் சொன்னார்கள், இவ்வாறுதான் எங்களுடைய வேதத்தில் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஒரு யூதரை யாராவது உலகில எங்காவது யாராவது ஒரு சிறைபிடித்து சென்றால் எல்லா யூதர்கள் மீதும் கடமை அவரை விடுவித்தாக வேண்டும், அதற்கு முயற்சி செய்தாக வேண்டும், அதற்கு எவ்வளவு செலவானாலும் அவர்களை தங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொண்டாக வேண்டும். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய இந்த கட்டளை நிறைவேற்றுவதற்காகத்தான், எங்களுடைய வேதத்தின் இந்த கட்டளை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்கள் பணம் கொடுத்து அந்த யூதரை அவர் எதிரி அணியில இருந்தாலும் கூட நாங்கள் விடுவிக்கின்றோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது உடனே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். ஒரு கட்டளை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், போர் தொடர்பாக இந்த ஒரு கட்டளை மட்டும்தான் உங்களுக்கு இருந்ததா? 3 கட்டளைகள் இருந்தது. ஒரு யூதரை கொலை செய்யக்கூடாது, திருக்குறான்லயே அது இருக்கு. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொலை செய்யக்கூடாது. அதே போன்று ஒரு யூதனை கொலை செய்யக்கூடாது, ஒரு யூதன் இன்னொரு யூதனை நாடு கடத்தக்கூடாது, ஒரு யூதனை இன்னொரு யூதன் சிறைபிடிக்க கூடாது. இப்படி 3 கட்டளைகள் இருக்கிற பொழுது அது 2 நீங்க செய்யறதுல ஃபாலோ பண்றது கிடையாது. ஒரு யூதனை கொலை செய்யறீங்க, ஹவுஸ் ஹஸ்ரஜோட நீங்க சேர்ந்து சண்டை போறப்போ எதிரில் இருக்கக்கூடிய யூதரோடு நீங்க சண்டை போடுறீங்க, அவரை கொலை செய்யறீங்க. நாடு கடத்துறீங்க, போர் என்று வந்தால் நாடு கடத்துவது என்பது வழக்கம். இந்த 2ஐயும் மீறீங்க. இது 2 அல்லாஹ்வுடைய கட்டளை தான், வேதத்துடைய கட்டளை தான். இதை நீங்க மீறிட்டு ஒன்ன மட்டும் சிறைபிடிச்சு போனா மட்டும் நீங்க காசுலாம் கொடுத்து அல்லாஹ்வுடைய கட்டளை அதை நாங்க செய்யணும்னு சொல்லி நீங்க போறீங்களே, இது எப்படி நியாயம் என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப துமினு பிபாதில் கிதாப் வ தக்ஃபுருன பிபாத்,
நீங்கள் வேதத்தின் சில கட்டளையை நிறைவேற்றுகிறீர்கள், சில கட்டளை நீங்கள் மீறி விடுகின்றீர்களே என்று அல்லாஹ் அப்பொழுது இந்த வசனத்தை இறக்குகிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். சிலவற்றை பின்பற்றி சிலவற்றை பின்பற்றாமல் இருப்பது அது ஒரு வகையான அசத்தியம். சொல்ல போனால் அதுதான் நம்மிடத்திலே வியாபித்திருக்கக்கூடிய அசத்தியம். நம்மிடத்திலே சிலை வழிபாடு கிடையாது, நம்மிடத்திலே வேறு எந்த பெரிய ஹராம்களும் கிடையாது. ஆனால் இறை மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு நம்மிடத்தில் இருக்கிறதா என்றால் நிச்சயம் இல்லை. இறை மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய அவசியம் ஏன் என்றால், ஒரு மனிதன் இறை மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றாவிட்டால் அவன் அல்லாஹ்வுடைய அன்பளிப்பை உதாசீனப்படுத்துகின்றான். நம்ம எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அரையும் குறையுமா பின்பற்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்வுடைய நியமத்தை நம்ம உதாசீனப்படுத்துறோம் அர்த்தம், புறக்கணிக்கிறோம்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நம்ம நன்றி செலுத்தணும் இல்லையா? நன்றி செலுத்துவது நம்முடைய கட்டாயம். நாம் சக மனிதர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். இறைவனுக்கு நாம் அடிக்கடி நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கின்றோம். சாப்பிட்றப்போ, தண்ணி குடிக்கிறப்போ, வீட்டுக்குள்ள நுழையிறப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனா சின்ன சின்ன நியமத்துக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு பெரிய நியமத்து என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் பெரிய நியமத்து. வதுக்குரு நியமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நியமத்துகளை, அருட்கொடைகளை, பரிசுகளை நீங்க நினைத்து பாருங்கள், நினைத்து நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த நியமத்துல எதையுமே சொல்லல, பெருசா ஒண்ணுமே சொல்லல. வேற நம்ம பெருசா நினைக்கிறதெல்லாம் அல்லாஹ் சொல்லல. அந்த நியமத்திலிருந்து ஒன்றை மட்டும் அல்லாஹ் சொல்கிறான், வமா அன்ஸல அலைக்கும் மினல் கிதாபி வல் ஹிக்மத்தி யஇதுக்கும் பிஹி. அல்லாஹ் உங்களுக்கு வானத்திலிருந்து இந்த வேதத்தை இறக்கி இருக்கின்றானே, இந்த இறை தூதருடைய செய்திகளை இறக்கி இருக்கின்றானே, அதற்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். யஇதுக்கும் பிஹி, அல்லாஹ் இதை கொண்டுதான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரு பிரம்மாண்டமான நியமத்து என்ன? நம்முடைய கண்களா? நமக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய செவிப்புலனா? சிந்தனையா என்றால் இல்லை. இது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய நியமத்து என்ன? அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் தான். நம்ம முஸ்லீமா இருக்கிறோமே, அதுதான் அல்லாஹுடைய மிகப்பெரிய நியமத். ஒருத்தர் புதுசா இஸ்லாத்துக்கு வர்றார், அவர்கிட்ட நம்ம கேட்கணும். அவர் தான் அந்த நியமத்தை மிக சிறப்பாக புரிந்திருப்பார். 40 வயசுல இஸ்லாத்துக்கு வர்றார், 50 வயசுல வர்றார், 60 வயசுல வர்றார். வந்த உடனே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? முதல் வார்த்தை, அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன? நான் இவ்வளவு காலங்களை வீணடித்து விட்டேன், ஜாஹிலியாவில் இருந்து வீணடித்து விட்டேன், சிலை வழிபாட்டிலே மூழ்கி நான் வீணடித்து விட்டேன், பெரும் பெரும் ஹராம்களை செய்து நான் வீணடித்து விட்டேன், சொல்வார் யாரும் இல்லை, எனக்கு எடுத்து உரைப்பவர் யாரும் இல்லை, எந்த நூல்களும் எனக்கு என்னுடைய கவனத்திற்கு வரவில்லை, இப்படித்தான் அவர் சொல்லுவார். இவ்வளவு நாளா வேஸ்ட் பண்ணிட்டேன், இவ்வளவு நாளா நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். அல்லாஹ்வுடைய நியமத் தான் மிகப்பெரிய நியமத், முதன்மை நியமத், சிறந்த நியமத். அந்த நியமத்திற்கு நாம் எப்படி நன்றி செலுத்துவது? அதை முழுமையா பின்பற்றுவது தான் நியமத்துக்கு நன்றி செலுத்துவது. இப்ப நம்ம அதை முழுமையா பின்பற்றல என்றால் நாம் அல்லாஹ்வுடைய இந்த அருட்கொடையை உதாசீனப்படுத்துகிறோம் என்று பொருள். நமக்கு ஒரு அன்பளிப்பு வருது, அந்த அன்பளிப்பை நம்ம சரியா பயன்படுத்தலைன்னா, அன்பளிப்பு கொடுத்தவர் பார்த்தாருன்னு என்ன நினைப்பாரு? வேதனைப்படுவார். இவரு கொடுத்ததுக்கு பதிலாக வேற யாருக்காவது கொடுத்திருக்கலாமே. ஒன்றுமில்லை, ஒரு திருமணத்திற்காக பத்திரிகை வைக்கப்படுகிறது. அந்த பத்திரிகை அது ஒரு தகவலுக்காக தான். ஆனால் அந்த பத்திரிக்கை நம்ம கரெக்டா வாங்கி கொஞ்சம் கவனமா வைக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அவர் பத்திரிக்கை கொடுத்துட்டு போறாரு, கீழே ரோட்ல கிடக்குது, பார்த்தா என்ன ஆகும்? ஒரு சாதாரண பத்திரிக்கை. இப்பதான் அவரை மதிச்சு நான் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், ஆனா அதுக்குள்ளார அந்த பத்திரிக்கை வீதிக்கு வந்துருச்சு, குப்பைக்கு வந்துருச்சு என்று சொன்னால் அவர் மனம் எப்படி வேதனைப்படும்? ஒரு அன்பளிப்பை நாம் உதாசீனப்படுத்துகிற பொழுது சக மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், வேதனைக்குள்ளாகிறார்கள், நாம் அவர்களை அவமானப்படுத்துவதாக அவர்கள் உணர்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய அருட்கொடை இந்த உலகத்தில் வாழ்கிற 200 கோடி முஸ்லிம்கள், இந்திய திருநாட்டில் வாழ்கிற 20 கோடி முஸ்லிம்கள் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றாமல் அதை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்களே, சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கின்றார்களே, அரையும் குறையுமாக பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களே. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய கோபம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய வேதனை எப்படி இருக்கும்? அல்லாஹ்விற்கு நாம் உண்மையில் நன்றி செலுத்துகிறோமா என்கிற அந்த கேள்வி முதலாவதாக எழுகிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையா பின்பற்றல அப்படின்னா என்ன விளைவு ஏற்படும்? இரண்டாவது விளைவு, அல்லாஹ்வுடைய நியமத்தை உதாசீனப்படுத்துவது முதல் விளைவு. இரண்டாவது விளைவு என்ன? இந்த உலகத்தில் இழிவு. அஃபத்துமினு பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுருன பிபஅத்
ஃபமா ஜஸாஉ மை யஃபஅலு ذلك மின்கும் இல்லா ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, இந்த வேதத்தை நீங்கள் முழுமையாக பின்பற்றாவிட்டால் லஹும் ஃபித் துன்யா ஹிஸ்யுன், அவர்களுக்கு இந்த உலகத்தில் இழிவு, அவர்களுக்கு வேதனை, அவர்களுக்கு சிரமம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். நம்மை குறித்து தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான், இந்த இறை மார்க்கத்திற்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். நம்ம இஸ்லாத்தை முழுமையா பின்பற்றல அப்படின்னா நமக்கு இந்த உலகிலேயே இழிவு வந்துவிடும். இது இரண்டாவது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தண்டனையாகவே இருக்கிறது. இன்றைக்கு உலகத்துல நீங்க முஸ்லிம்களுடைய நிலையை நாம் பார்க்கின்றோம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 200 கோடி முஸ்லிம்களுடைய நிலை என்ன, இந்திய திருநாட்டிலே வாழ்கிற 22 கோடி முஸ்லிம்களுடைய நிலை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு கண்ணியமான பார்வை இருக்கிறதா என்றால் இல்லை. நம்ம கூட பழகிறவங்க நம்மள்கிட்ட எப்படி பழகிறாங்க? இரட்டை முகத்தோடு பழகுகிறார்கள். நம்மோடு பேசுகிற பொழுது நன்றாக பேசுவார்கள். ஆனால் வெளியிலே செல்கிற பொழுது, பின்னாலே செல்கிற பொழுது அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் நம்மை பேசுவார்கள். பல்வேறு முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சனைகள்லாம் வருகிற பொழுதெல்லாம் அவர்கள் மௌனமாக இருந்து அவர்கள் முஸ்லிம்களுடைய அந்த அக்கறையின்மையை வெளிப்படுத்துகின்றார்கள். இன்றைக்கு முஸ்லிம் நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஆனா அந்த பொது ஜனம் மௌனமாக இருக்கிறது. ஏன் மௌனமாக இருக்கிறார்கள் என்றால், இங்கே 2 சாரார் தான் இருக்கிறார். ஒன்று முஸ்லிம்களை நேரடியாக எதிர்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இன்னொன்று மறைமுகமாக எதிர்ப்பவர்கள் இருக்கிறார்கள். நம்மை பார்த்து ரசிப்பவர்கள் இருக்கின்றார்கள். ஒன்று நம்மோடு பழகுவர்கள் நேரடியாக எதிர்ப்பவர்களாக இருக்கலாம், அல்லது மறைமுகமாக எதிர்ப்பவர்களாக இருக்கலாம். அவ்வளவுதான். நம்மை இழிவாக பார்க்கின்றார்கள். இன்றைக்கு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்திய திருநாட்டிலே மிகப்பெரிய அளவிலே வகுப்புவாதிகள் எழுச்சி பெற்றிருக்கிறார்கள். புல்டோசர் கலாச்சாரம் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு, புல்டோசர் கலாச்சாரங்கிறது ஊடகங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த அளவிற்கு முஸ்லிமுடைய வீடுகள் இடிக்கப்படுகின்றன. எந்த தவறுக்கும் வீடுகளை இடிப்பது தண்டனை கிடையாது. ஒரு பெரிய தவறு செய்யறாரு, அந்த தவறு மிகப்பெரிய தவறாக இருந்தாலும் சரி, அதற்கென்று ஒரு தண்டனை உண்டு. சிறை தண்டனை இருக்கலாம், மரண தண்டனை இருக்கலாம், ஆயுள் தண்டனை இருக்கலாம். இப்படித்தான் இருக்குமே ஒழிய அபராதம் இருப்பது இருக்கலாமே ஒழிய உலகத்திலே சரித்திர வரலாற்றிலே எங்குமே கிடையாது. ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால் உடனடியாக அவருடைய இல்லத்தை இடித்து விடுவது என்பது உலகத்தில் யாருமே கண்டுபிடிக்காத ஒரு மிகப்பெரிய தண்டனை, கோரமான தண்டனை. ஒரு மனிதன் சின்ன சிறு தவறுகளை செய்கிறான், ஆனால் காலையில் இருந்து பார்த்தால் அவனுடைய வீடு இடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது என்று சொன்னால், திரும்பி வந்து பார்க்கிறான் அவனுடைய வீடு இல்லை என்று சொன்னால், அதை விட பெரிய தண்டனை வேறு எதுவும் இருக்க முடியாது. அப்படி எந்த ஒரு தண்டனையும் இதுவரை இல்லை. ஆனால் இன்றைக்கு வகுப்புவாதிகள் முஸ்லிம்களை வஞ்சிப்பதற்கு இந்த வீடுகளை இடிக்கின்ற ஒரு மோசமான தண்டனையை பயன்படுத்துகிறார்கள் என்றால் நாம் எந்த அளவிற்கு இழிவாக நடத்தப்படுகின்றோம் என்பதை பார்க்க வேண்டும். மிக முக்கியமாக சிஏ போன்ற பல்வேறு சட்டங்கள் எல்லாம் ஒரு சட்ட ரீதியாகவே முஸ்லிம்களை வஞ்சிக்கக்கூடிய மிகப்பெரிய யோசனைகள் எல்லாம் இன்றைக்கு வகுப்புவாதிகளுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த இறை மார்க்கத்தை நாம் முழுமையாக பின்பற்றாமல் இருந்ததுதான் காரணம். இந்த இறை மார்க்கத்தை நாம் முழுமையாக பின்பற்றினோம் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். நபி தோழர்களுக்கு அப்படித்தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தது. அவர்கள் இறை மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றினார்கள். சஹாபாக்கள் செல்கிற இடங்கள் எல்லாம் அவர்களுக்கு கண்ணியம். சஹாபாக்களை பார்ப்பதை கண்ணியமாக நினைத்தார்கள். சஹாபாக்களை பார்த்து பயந்தார்கள். அவர்களுடைய பெயரை கேட்டாலே மிகப்பெரிய ஒரு பயம் அவர்களை கவ்வி இருந்தது. அவர்களுக்கு அந்த கண்ணியம் எப்படி கிடைத்தது என்றால் இறை மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றவில்லை, முழுமையாக பின்பற்றினார்கள். இதுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது. நமக்கு இஸ்லாம் அப்படின்னா நமக்கு என்னங்கிறது தெரியும், ஒரு பேக்கேஜ் முழுமையா தெரியும். இஸ்லாம்னா இதுதான், இதெல்லாம் செய்யக்கூடாது, இஸ்லாம்னா இதெல்லாம் செய்யணும். ஆனால் சஹாபாக்களுக்கு அப்படி இல்லை. 23 ஆண்டுகளாக சிறுக இஸ்லாமிய செய்தி அவர்களுக்கு சென்றன. ஒவ்வொரு சமயமும் ஒரு புதிய வழிகாட்டுதல், ஒவ்வொரு விடியலின் போதும் ஒரு புதிய வழிகாட்டுதல் அவர்களுக்கு வழங்கப்பட்டது, ஒரு புதிய கடமை விதிக்கப்பட்டது. ஒவ்வொரு புதிய விடியல் வருகிற பொழுதும் ஒரு ஹராம், இது செய்யக்கூடாது என்கிற ஒரு தடை வந்தது. இந்த 23 ஆண்டு காலத்தில் அவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொண்டார்கள், உள்வாங்கிக் கொண்டார்கள். அவர்கள்தான் முதன்மை சோதனை கூடமாக இருந்தார்கள். அப்படி இஸ்லாத்தை அவர்கள் மிகச் சிறப்பாக பின்பற்றிய காரணத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணியத்தை வழங்கினான். அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த கண்ணியத்துடைய விளைவுதான் இன்று வரை நம்ம வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் இந்த உலகத்துடைய இழிவு நீங்குவதற்கு நாம் இறை மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுவதை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. ஏனென்றால் இந்த இழிவும் இந்த வேதனையும் இந்த தண்டனையும் நம்முடைய எதிரிகள் நமக்கு வழங்கவில்லை, வகுப்புவாதிகள் வழங்கவில்லை, யூதர்கள் வழங்கவில்லை.
RSS சங் பரிவாரம் நமக்கு வழங்கவில்லை, அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இழிநிலை யாரால் வழங்கப்பட்டிருக்கிறது? இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன் இறைவன் வழங்கினான்? அவனுடைய விருப்பத்திற்குரிய அடியார்கள் அவனுடைய விருப்பத்திற்குரிய இந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றாத காரணத்தால் இந்த இழிவு நம்மை வந்தடைந்திருக்கிறது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது விளைவு, உலகத்தில் நாம் இந்த இறை மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றாவிட்டால் உலகத்தில் இழிவு என்பது மட்டுமல்ல, நாளை மறுமையில் கடுமையான தண்டனை. ஒரு மனிதன் நரகத்திலே சென்று விட்டால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அதுதான் மிகப்பெரிய நஷ்டம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நரகத்துடைய வேதனை எப்படி இருக்கும் அல்லாஹ் காட்சிப்படுத்துகிறான். அங்கே அவருடைய தோள்கள் கருகுகிற பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு புதிய தோல் வந்துவிடும், மீண்டும் மீண்டும் அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், கடுமையான தண்டனை என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் மார்க்கத்தை பின்பற்றுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம், ஒரு சில விஷயங்களை செய்துவிட்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் நம்மால் செய்யப்படாத, நம்மால் பின்பற்றப்படாத மார்க்கத்தின் ஏராளமான கட்டளைகள் இருக்கின்றன. நாம் ஒரு ஹராமை செய்துவிட்டு நாம் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று நாம் திருப்தி கொள்கிறோம். ஆனால் ஏராளமான ஹராம்கள் நம்மால் மீறப்படுகின்றன, செய்யப்படுகின்றன. ஒரு முழு உம்மத்தாக சேர்ந்து பல ஹராம்களை நாம் செய்கின்றோம். இப்படி செய்து கொண்டிருக்கிற பொழுது நாம் இறைவனை பின்பற்றுவதாக, இறைவனுக்கு கட்டுப்படுவதாக நாம் அதில் மகிழ்ச்சியும் கொள்கிறோம் என்றால் நாளை மறுமையில் நமக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்பதை திருக்குர்ஆன் எச்சரிக்கிறது. ஆக மார்க்கத்தை முழுமையாக நாம் பின்பற்றாவிட்டால் அல்லாஹ்வுடைய நியமத்தை நாம் உதாசீனப்படுத்துவதாக மாறிவிடுகின்றோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் முழுமையாக பின்பற்றாவிட்டால் நமக்கு இந்த உலகத்திலே இழிவு வந்து சேரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் முழுமையாக பின்பற்றாவிட்டால் மறுமையில் நமக்கு மிகப்பெரிய இழப்பு, மிகப்பெரிய தண்டனை என்பதை புரிந்து கொண்டு இறை மார்க்கத்தை பின்பற்றுவதல்ல, இறை மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும், அப்படித்தான் நாம் நம்முடைய இளையவர்களுக்கு நாம் பயிற்றுவிக்க வேண்டும். நீ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்று, முழுமையாக பின்பற்று என்பதை நாம் சொல்லி சொல்லி நாம் அவர்களை வளர்க்க வேண்டும். நாம் நமக்குள்ளும் நாம் அதிகம் சொல்ல வேண்டிய இந்த வார்த்தை, நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்று என்பதைத்தான். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த இறை மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி இந்த உலகத்துடைய இழிவும் நீங்கி மறுமையிலே மிகப்பெரிய பரிசுகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று துஆ செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். பாரக்கல்லாஹ் லனா வ லக ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ஸிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் மலிக்குன் கரீம் பர் ரഊஃப் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.